அது பொதுவா ஒரு கூமுட்ட கூட்டம் பிரியுது. நம்ம நாட்டுல ஜாதி இருந்தது, ஜாதி வேற்றுமை அப்படின்னு கதை அளக்கிறதுக்கு. பொதுவா இவங்க எல்லாருடைய புரிந்து கொள்ளுதலும் ரொம்ப ஷாலோ, ஆழம் இல்லாதது. அது கூட பரவாயில்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. அவங்க இந்து மதத்தை குத்தம் சொல்ல விரும்புறாங்க. இந்து மதத்தை பத்தி பேச அவங்களுக்கு யாருக்கும் இஷ்டம் கிடையாது. ஜாதி கொடுமை, சதி, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க யாருமே இந்து மதத்தை ஒரு ஹோலிஸ்டிக்கா பேசுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. இந்து மதத்துடைய தத்துவம் எல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. அதை பத்தி விவாதம் பண்ண அவங்களுக்கு விவரம் கிடையாது. அதை பத்தி விவாதம் பண்றது. அதனால இவங்க எப்பவுமே இந்த விஷயங்களை தான் எடுத்து பேசுவாங்க, மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒண்ணு இந்த ஜாதி வேற்றுமைங்கிறது. பொதுவா நான் மனுஸ்மிருதி அது மாதிரி நூல்கள் எல்லாம் படிச்சதுல எனக்கு தெரியறது என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டுல இருந்திருக்குது. அந்த சிஸ்டம் இன்னைக்கும் இருக்குது. யோகி தப்பு செய்யறவங்களை புல்டோசர் கொண்டு இடிச்சா நீதிபதிக்கு ரோஷம் வந்துடும். பயங்கரவாதியை தண்டனை கொடுக்கும்போது அவருக்கு ரோஷம் எல்லாம் வராது. என்ன பிறகு நமக்கு வெடிகுண்டு வச்சிருவான்னு பயந்துருவாரு. ஆனா யோகிய மிரட்டலாம், நீ எப்படி என்னுடைய ஃபீல்டுக்குள்ள வரலாம், நான் தான் முடிவெடுக்கணும், நீ இடிக்கணுமா வேண்டாமா. ஆனா இந்த கூமுட்ட நீதிபதிகளுக்கு தெரியாது, கலெக்டருக்கும் நீதிபதி பவர் உண்டுங்கிறது தெரியாது. அதனால வக்கீலுக்கு படிச்சு நீதிமன்றத்தில் போய் உட்கார்ந்தாதான் நீதிபதினு கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறவர் கலெக்டர். அவர் மட்டும் ஒழுங்கா வேலை செய்தாருன்னா கோர்ட்ல எல்லாம் இவ்வளவு கேஸ் போய் தேங்கவே தேங்காது. அவரே கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கலாம். இந்த பொறுக்கி பயில ஒருத்தரும் பண்றது இல்ல. ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு பண்ணது இல்ல. அரசியல்வாதி கோடிய கொள்ளை அடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் உதவலான்னு மட்டும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுல பைபிள் சொல்றது மாதிரி கீழே உதிர்ந்து விழக்கூடிய அப்பத்தையாவது நாய்கள் பொறுக்கிக்கிடலாம் இல்ல அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நாய்கள் அதை பொறுக்கிறது கண்டி தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கிக்கிட்டு இருக்குது. எப்படியானாலும் இந்த நீதிபதி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என்னுடைய ஃபீல்டுக்குள்ள அரசியல்வாதி வரக்கூடாது, முதலமைச்சர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இது என்னுடைய ஏரியா அப்படின்னு எனக்கு அரசியல் சட்டம் உரிமை தந்திருக்கு அப்படி. அத மாதிரி நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பது எப்படி, புதிய தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுப்பது எப்படி, கொலீஜியம் சிஸ்டம் தான். எங்க ரைட் அதுக்குள்ள வராத. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேற எல்லாருக்கும் உண்டு. பேசிக்கோ, திருப்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு அண்டு காதாத மாதிரி காது கேட்டு கேட்காத மாதிரி இருந்துக்கிடுவேன். ஆனா கஸ்தூரி பேசினாலும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன். இசைவாணி பேசினா கண்டுகிட மாட்டேன். இஸ்லாமியர்கள் பேசினா கண்டுகிட மாட்டேன். நூப்பு சர்மா பேசினா எனக்கு ரொம்ப ரோஷம் வந்துடும். என்ன பத்தி பேசினா ரோஷம் ரொம்ப அதிகமா வந்துடும். அதனால ஹெச் ராஜா எல்லாம் விட மாட்டேன். ஏன்னா அவன் என்ன பத்தில பேசுறான். ஏன்னா எனக்கு 2 கொம்பு இருக்குல்ல. அதனால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ன பத்தி பேசுறது கிடையாது. வேற உலகத்துல யாரை பத்தி வேணாலும் பேசிங்க, முக்கியமா இந்துக்களை பத்தி பேசிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் எங்களுடைய ஏரியா. உடனே பார்லிமெண்ட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ராஜீவ்காந்தி பார்த்தாரு, ஷாபானு கேஸ்ல ஜீவராம்சம் கொடுன்னு சொல்லிட்டியா, மாசம் 50 பைசா கொடுன்னு சொல்லிட்டியா, 50 பைசா எப்படி கொடுக்க சொல்ல நீ, அதுக்கு ஒரு ரைட்டு கிடையாது. உடனே பார்லிமெண்ட் கூட்டு சட்டத்தை திருத்து, இனிமேல் எந்த நீதிபதி தீர்ப்பு சொல்ல பாத்துருவோம் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை திருத்திடுவார். இதுதான் ஷாபானு கேஸ்ல நடந்தது. பார்லிமெண்ட் இது என்னுடைய அதிகாரம், இதுக்குள்ள நீதிமன்றம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும். இது
ஒவ்வொரு நாடுகள்லையும் உலகம் முழுக்க இருக்குது அப்படின்னு மலேசியாவை சேர்ந்த அமைச்சர் சரஸ்வதி அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த திருமாவளவன் கோமாளி அங்க போய் கொஞ்சம் பிரச்சனையை கிளப்பினான். அப்ப அந்த அம்மா அதுக்கு பதில் கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சமூக ஏற்றத்தாழ்வுகள் உலகம் முழுக்க எல்லா சமுதாயத்திலையும் இருக்கு அப்படின்னு நான் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இங்கிலாந்துல ராஜா, அதுக்கு கீழே பிரபு, அதுக்கு கீழே விவசாயி, படை, இப்படி ஒவ்வொரு நாட்டுல அவங்க அவங்களுக்கு ஏற்றது மாதிரி இந்த மாதிரி படிநிலைகள் வச்சிருப்பாங்க. இவங்க என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற பழைய காலத்துல இது ரொம்ப அதிகமாவே இருந்தது. அவங்க டியூட்டியை பார்க்கணும்னு இருந்ததுனால இந்த வேலையை யாரு பார்ப்பாங்க, இது எப்படி நடக்குங்கிற கவலை இல்லாம ஒரு சமுதாயம் இருக்க முடிஞ்சது. இப்ப யாரு என்ன பார்க்கணும்னு இல்லாததுனால குழப்பத்துல இருக்கு. இதை நீதிமன்றம் முடிவெடுக்கணுமா அல்லது முதல் மந்திரி முடிவெடுக்கணுமா இல்ல ஐஏஎஸ் முடிவெடுக்கணுமா ஐபிஎஸ் முடிவெடுக்கணுமாங்கிறதுல பொது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் குழப்பம் எப்பவுமே உண்டு. அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு தராறு போயிட்டு இருக்கு. இது யார் ஏரியாவா ஓ ஏரியாவா அப்படின்னு. அப்போ இது இன்னாருக்கு நம்ம பண்ணாத போது யாருமே இது எனக்கு இல்ல அப்படின்னு உதறி தள்ளிக்கிட்டு, முஸ்லிம்கள் விஷயம் அப்படின்னா அரசியல்வாதியும் கண்டுக்கிட மாட்டான், கோர்ட்டும் கண்டுக்கிடாது, காவல்துறையும் கண்டுக்கிடாது, யாருக்கும் வேண்டாம். எதுக்கு வம்பு, நாய் அடிப்பானே பிய சமப்பானே, வீட்டை விட்டு வெளியே இறங்கணும், தலையில கழுத்து இருக்கணும், நம்ம கண்டாது மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இத மாதிரி உலகம் முழுக்க இருந்த அதே விஷயம் இந்தியாவிலேயே இருந்தது. இன்ன வேலைகளை செய்யணும் அப்படின்னு, கல்விக்கு சண்டை போடுறதுக்கு, ஒரு பொதுவா சொல்றேன், வணிகம் பண்றதுக்கு, வியாபாரம் பண்றதுக்கு, உழைக்கிறதுக்கு, கூலிக்கு உழைக்கிறதுக்கு, இப்படின்னு நாளா பிரிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இத பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்ரன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4 பேருக்குள்ள ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது. அப்படி ஏற்றத்தாழ்வு உண்டு மனுஸ்மிருதி கூட சொல்லல. இனி இவர்கள் தங்களுடைய கண்ணியத்துக்கு குறைவான செயல்களில் ஈடுபட்டால், இதை யார் வேணாலும் இருக்கலாம், தண்ணி அடிக்கிறது, பொய் சொல்றது, இந்த மாதிரி வேலைகளை இந்த 4 பேரும் பண்ணாங்கன்னா இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், ஜாதியை விட்டு நீக்கப்படுவார்கள். இந்த மாதிரி காரியங்கள் இருந்திருக்கும். இது நாட்பட இப்படி நடக்கும்போது அதுவே ஒரு புது ஜாதியா உருவாயிருக்கும். சிறை கைதிகள்னு ஒரு ஜாதி இருக்கிறது மாதிரி ஒரு புது ஜாதியா உருவாயிருக்கும். அவங்கள தொடக்கூடாது, தீண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளம்பி இருக்கும். பிறகு ஆளாளுக்கு அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்கவுங்க கீழே ஒரு கூட்டத்தை அப்படி உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இஸ்லாமியர்கள் படையெடுப்பு மாதிரி காரியங்களுக்கு பிறகு இது ரொம்ப மோசமான நிலைக்கு போறத பாக்குறோம். இதுல அதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் எப்போதுமே அது அந்த ஏற்றத்தாழ்வு கூடாதுன்னு மதமே முன் வந்து சரி பண்ணியிருக்கு. அது ஆதிசங்கரர் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ராமானுஜர் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நமக்கு யாரும் வெளியிருந்து வந்து உபதேசம் பண்ணாம இல்லப்பா இது தப்பு நம்முடைய பெரியவங்களே உபதேசம் பண்ணி அதை மாத்திட்டு இருந்திருக்காங்க. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அல்லது வர்ண ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்னா அப்படி சரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதுல இப்போ நீங்க ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் ஆலய கல்வெட்டுகளை பாத்தீங்கன்னா இந்த கோவில் இன்னென்ன வேலைகளை இன்னென்ன செய்தாரு, கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், இன்னென்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால அவங்களுக்கு நான் இன்னென்ன கொடுக்கேன். இந்த கோமாளிகள் இப்படி வர சொல்லுவாங்க, ராஜா எங்க வரி பணத்துலதான் கோவில் கட்டினா, எங்க வரி பணத்துலதான், உனக்கு சாப்பாடு போடுறதுக்கும் உனக்கு நிம்மதியா வாழ்றதுக்கும் உள்ள கூலி நீ கொடுத்த வரி கழிஞ்சு போச்சு. அதனால கோவிலுக்கு நீ சொந்தம் கொண்டாட வராத. கோவில் கட்டணுங்கிற எண்ணம் வந்தது அவனுக்கு, அதை கட்டுறதுக்கு
எல்லாரையும் நினைச்சதாவே ஆனா கிரெடிட் அவனுக்கு தான். நீ கூலி போலைக்கு வேலைக்கு போய் கோவில் கட்டணும்னா கோவில் போனது சொந்தாங்க. அன்னைக்கு நம்ம கூட பேசினாலுக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வேற உண்டு. அதாவது கேணத்தனமா யோசிக்கிறது, குத்தம் கண்டுபிடிக்கிறது, கொஞ்சம் மூளைய கசக்கி விரிவா பாக்குறதுங்கிற புத்தியே இல்ல. பொதுவா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருக்கும் நான் அதை பாக்குறேன், மூளைய அவங்க யூஸ் பண்றவங்களா இருக்கிறது இல்ல. அப்போ ராஜராஜ சோழன் இன்னென்ன வேலை செய்யறவங்களுக்கு இன்னென்ன கூலி, இனி தொடர்ந்து வேலை செய்து முடிச்சவங்களுக்கு சரி, இனி அடுத்தது கோவில் தொடர்ந்து நடக்கணும். அப்ப பூஜாரி இன்னென்ன பூஜாரியா இருக்கணும், அவங்களுக்கு கூலிக்கு இந்த விளைநிலங்கள் கொடுக்குறேன். இது ஒரு விதமான அந்த காலத்து பிக்சட் டெபாசிட். விளைநிலத்தை கொடுத்துருவாரு, அதுல இருந்து வருமானம் இவங்களுக்கு கூலியா வந்துடும். அந்த விளைநிலத்தை ஏறுவாங்க. அதை இவங்களே விளைவிச்சு எடுக்கணுங்கிற சிரமம் சுமை இவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்களுக்கு இவ்வளவு விளைநிலம், இவங்க பூஜாரிக்கு இவ்வளவு, மாலை கட்டுறவனுக்கு, சப்பரம் தூக்குறவனுக்கு, தீவெட்டி எடுக்கிறவனுக்கு, மேளம் வாசிக்கிறவனுக்கு, நாதஸ்வரம் ஊதுறவனுக்கு, இப்படி பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஒரு பெரிய டீட்டெயில் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு கோவில் தான் அது சிறப்பாக நடைபெறுவதற்கு எத்தனை அங்கத்தினர்கள் வேணுமோ அந்தந்த அங்கத்தினர்களுக்கு கூலியாக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சு காலாகாலத்துக்கும் அது நடந்துட்டு இருக்கணும். ஒரு விதமான பிக்சட் டெபாசிட் ஐடியா தான். அப்ப அவங்க தலைமுறையா அவங்க அந்த பணியை செய்துட்டே இருக்கலாம், தலைமுறையா அவங்களுக்கு கூலி வந்துகிட்டே இருக்கும். இனி இதுல பிராமணன் மட்டும்தான் கோவில பூஜை பண்ணணும், அவன் தான் செண்டமலம் வாசிக்கணும், அவன் தான் நாதஸ்வரம் ஊதணும், அவன் தான் பூ கட்டணும், அவங்க தான் தூத்து துடைக்கணும், அப்படி ராஜராஜோட எழுதி வைக்கல. அப்படி நம்ம சமுதாயத்தை கிடையவும் கிடையாது. அது பிராமணனா இருக்கலாம், வேற ஜாதிக்காரங்களா இருக்கலாம். ஒரு சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அதுல பங்கு இருக்கும். பூக்கட்டி பண்டாரம்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம பகுதிகள் வழக்கத்துல இருக்கு. கோவிலுக்கு பூக்கட்டி கொடுக்கிற தொழில் உள்ளவங்களா இருப்பாங்க. திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதியார், அவங்க கணவனை இழந்த பிறகு நம்ம ஊர்ல அதுக்கு கன்னி மாடம்னு பேரு, கொஞ்சம் கிட்டத்தட்ட கன்னியாஸ்திரி மாதிரி. கன்னியாஸ்திரி இயேசு கெட்டதுக்காக வேண்டி காத்துட்டு இருக்காங்க, அது வேற கதை. இவங்க கெட்டதுக்காக வேண்டி காத்திருக்கவங்க இல்ல, கெட்டாமலே இருக்கிறதுக்காக வேண்டி காத்திருக்கிறவங்க. நம்ம ஊர்ல கன்னி மாடம்னா திருமணம் செய்யாமல் வாழக்கூடியவங்களுக்காக வேண்டி இருக்கிறது. அதுல இவங்க இருக்கிறாங்க. கோவில தூத்து துடைக்கிறது, பூ கட்டி கொடுக்கறது, பூ பறிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இவங்க பார்த்தாங்கன்னு நம்ம அந்த வாழ்க்கை குறிப்புல பாக்குறோம். அப்ப இதுல ஜாதி அடிப்படையில எல்லாம் இல்ல, விருப்ப அடிப்படையில யாராவது செய்யலாம், வாலண்டரி சர்வீஸ் மாதிரி. அதுக்காக வேண்டிய அரசாங்கம் காத்திருக்காது. அரசாங்கம் அதுக்குன்னு சில பொறுப்பு சில பேருக்கு கொடுத்தும் இருக்கும். அப்ப அவங்க 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 அது பின்னாடி காலப்போக்கில் வரும்போது முதல்ல ஒரு குடும்பத்துக்குன்னு கொடுத்தது, அப்புறம் அது குட்டி போட்டுட்டே இருப்பாங்களே. ஒரு குடும்பத்துல 5, 10 வரும்போது அந்த குடும்பம் விஸ்தாரம் ஆயிட்டே வரும். அப்போ முன்னாடி ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு இந்த டியூட்டி கொடுத்துருக்கோம். அப்புறம் அது பல்கி பெருகி வரும்போது வேற குடும்பத்துல உள்ளவங்களும் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. புதுசா நிறைய பேர் உற்பத்தி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு குலத்தொழில் மாதிரி மாறி இருக்கலாம், தனி ஜாதியா கூட மாறி இருக்கலாம். இதுக்கு ஒரு சான்று சொல்லணும்னா, திருவிடைக்கோடு மகாதேவர் கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது அங்க சாய்ப்பு மாட்ட இருந்து துணி வாங்கினாங்கன்னு, குயவர்கள்ட்ட குலாளர்கள்ட்ட இருந்து பானை வாங்கினாங்கன்னு தகவல். அது அந்த திருவிடைக்கோடு மகாதேவர் கும்பாபிஷேகம் கூட வரும். ஏன்னா அந்த கோவில்ல ஒரு மரபு இருந்தது, ரொம்ப காலமா அரசாங்கத்துக்காக போனாலும் அந்த மரபு கெட்டு போயிருந்தது. திருப்பி நாம எடுத்து புனரமைக்கும் போது அந்த மரபுல இருந்தவங்களை போய் தேடி பார்த்து, முன்னாடி நீங்க உங்க குடும்பம் தான் பண்ணிட்டு இருந்தது, நீங்க பண்ணுங்க கும்பாபிஷேகத்துக்குன்னு சொல்லி, இன்னைக்கு அவங்க முஸ்லீம்களா மாறி இருந்தாங்க. ஆனாலும் அவங்க
மதவெறி அப்படிங்கிற நஞ்சு அவங்க மனசுக்குள்ள போகாததுனாலே என்னமோ திருப்பி துணி நெய்து தர ஒத்துக்கிட்டாங்க. குலாலர்கள் அவங்க இன்னும் மதம் மாறல, அல்லது மாறி இருந்தா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் மதவெறி நஞ்சு அவங்களுக்குள்ள போகாததுனாலே என்னமோ சடையப்பருக்கு அவங்களுடைய பழைய பூர்வீக கடமையை செய்து கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. இத மாதிரி கன்னியாகுமரி அம்மன் பாரிவேட்டை நவராத்திரி வரும்போது தேர் இழுத்துட்டு வர்றதுக்கு வடம் செய்கிறது. முக்கோர்களுடைய இருந்திருக்குது. முக்கோர்கள் சொல்லலாம், இல்ல பரதவர்கள் சொல்லலாம். ஏன்னா சில பேரை சொன்ன சிலருக்கு பாவம் வந்துடும். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கோங்க. அவர்கள் அந்த காலத்துல செய்து கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க மதம் மாறிட்டாங்க, மத வெறியர்களாகவும் போயிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த சில குறிப்பிட்ட குடும்பங்கள் இன்னமும் மதவெறி இல்லாதபடிக்கு சமூக மத நல்லிணக்கம் வளர்றதுக்காக வேண்டியும் கன்னியாகுமரி அம்மனுக்கு தேருக்கு வடம் அவங்க செய்து கொடுப்பாங்க. அப்ப இதுல இந்த கூமுட்டைகள் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் அவன் தான் வடம் செய்து கொடுக்கணுமா? அவன் கோவில்ல பூஜை பார்க்க கூடாதா? பூஜாரி வடம் செய்து கொடுக்க கூடாதா அப்படின்னு. இந்த கூமுட்டைகளுக்கு பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா யாரு அந்த தொழில் தெரிஞ்சவங்களோ, அந்த தொழில திறமசாலிகளோ அவங்ககிட்ட இருந்து நாம கொள்முதல் பண்றது நல்ல சம்பளம் பண்ணோம் அப்படின்னா, சராசரி உயரம் 5 அடி. அமிதாப் பச்சனுக்கு காலை வெட்டு 5 அடி ஆக்கு. அவன் 6 அடி இருக்கக்கூடாது. சராசரி உயரம் 5 அடி தானே, அவன் எப்படி 6 அடி இருக்கலாம்? காலை வெட்டு. இந்த மாதிரிப்பட்ட கூமுட்ட கூட்டமாக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனுடைய மைண்ட் செட்டு. இல்ல ஓக் லிபரல்ஸ், இடதுசாரி சிந்தனையாளர்கள், தீகா, அந்த வகைரா, இஸ்லாம், கிறிஸ்தவ, இந்து மதத்துக்கு எதிராக பேசணும்னு நினைக்கிற அத்தனை வகையோட புத்தி இப்படிதான் வேலை செய்யும். சராசரி உயரம் 5, 6 அடி உயரம் இருக்குன்னு காலை வெட்டு. பரவாயில்ல, காலை வெட்டு சொன்னா பரவாயில்ல, தலையை வெட்டுன்னு சொல்லாம இருக்காங்களே. இப்போ இருக்கிற சொசைட்டில இப்ப நாம ஒரு கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். சாப்ட்வேர் தெரிஞ்சவன் சாப்ட்வேர் ஃபீல்டுக்கு எடுப்போம், ஹார்ட்வேர் தெரிஞ்சவன ஹார்ட்வேர் ஃபீல்டுக்கு எடுப்போம். இது ரெண்டும் தெரியாதவங்க வைக்கிறதுக்கோ இப்படி நம்ம எடுக்கிறோம். ஒரு கம்பெனியில ஆள் எடுக்கும் போது வர இன்டர்வியூல எவனுக்கு எது தகுதியோ அந்த தகுதிக்கு தானே கொடுக்குறோம். இல்ல நீ எப்படி எனக்கு தூக்கு துடைக்கிற வேலை தரலாம், எனக்கு சாப்ட்வேர் வேலை தான் ஒருத்தன் கேட்டானா அவன் எவ்வளவு மடையனா இருப்பான். இந்த கோஷ்டியில அந்த மாதிரி கேட்கிற கோஷ்டியா. இனி பிராமணர்கள் மத்தியிலே கூட இவர்கள் என்னென்னதான் செய்யலாம் அப்படின்னு அது ரங்கராஜன் நரசிம்மன் அழகா சொல்லுவாரு. நான் கோவிலுக்குள்ள போய் பூஜை பண்ண முடியாது. ஏன்னா கோவிலுக்குள்ள போய் பூஜை பண்ற பொறுப்பு பிராமணர்களே சில குலத்துக்கு தான் கொடுத்துருக்கு. எல்லா பிராமணர்களும் கோவிலுக்குள்ள போக முடியும்னு மண்டத்தரமா நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அவர் எத்தனையோ கத்தி கத்தி சொல்லிட்டாரு, ஒருத்தனுக்கு மண்டையில ஏற மாதிரி தெரியல. செவடங்காதுல செங்குத்துறது மாதிரி போயிட்டு இருக்கு. தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாதுல்ல. அத மாதிரி ராஜா சுஷீரன் கோவில்ல தேர் இழுக்கிறதுல கட்ட போடுறது ஒரு கிராமத்துக்கு ஒரு குலத்துக்காக இருந்திருக்கும். அது பின்னாடி ஒரு கிராமமா மாறி இருக்கும். அங்க அக்கரைன்னு ஒரு கிராமம் இருக்கு. இன்னும் ஒரு இப்ப டக்குன்னு எனக்கு ஊரை விட்டு போயிருப்பனால அதனால பேர்ல ஞாபகம் வர மாட்டாங்க. அது 2-3 கிராமம் இருக்கு. இதுல ஒரு கிராமம் தான் எஸ் ஏ ராஜா இருக்கு. எஸ் ஏ ராஜா ஊர்னு வச்சுக்கோங்க. சுஷீந்திரத்துக்கு தெற்கு பக்கத்துல ஒரு கிராமம் உண்டு, காவச்சனோ அதுக்கு பேர் வரும். அந்த இந்து முன்னணிக்காரருக்கு ஊரு அது வரும்னு நினைக்கிறேன். இந்து முன்னணியில ஒருத்தர் ஜெயில போட்டாங்க, தங்கசாமியார் என்ன ஒரு ஆளை ஜெயில போட்டாங்க, அவருக்கு ஊர் வரும்னு நினைக்கிறேன். காவச்சதான் வரும். சரி, இதுல என்ன இருக்கு, ஒருத்தன் வடத்தை பிடிச்சு ஒரு ஊருக்காரன் வடத்தை எழுதணும், ஒருத்தன் தேர் சக்கரத்துக்கு அடை கொடுக்கணும். இதுல இந்த ராஜா ஊருக்காரன் நான் வடம் பிடிப்பேன் திடீர்னு தண்ணி போட்டுக்கிட்டு பேசியிருப்பான இருக்கும். அவனுக்கு அதுக்கு
மத்தவங்க எல்லாம் ஒத்துக்கல. ஏன்னா இது ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த ஊருக்காரன் இது, இந்த ஊருக்காரன் இது, நீ அதை பண்ணு. எனக்கு சேரு ஓட்டத்தில் வடம் இழுக்க உரிமை இல்லையா, எங்களை ஜாதி ரீதியாக தீண்டாமை காட்டிவிட்டார்கள் அப்படின்ட்டு போய் கோலத்தை கோச்சிட்டு குண்டிகிடமா போற மாதிரி கிறிஸ்தவ முதலமைச்சர் அந்த கூட்டம் தேசியராஜ கூட்டம் எல்லாம் அந்த கூட்டமாகும். அதனுடைய இன்னொரு அந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். காவல் கிணறு பக்கம் என்ன ஊரு, ஜெயசராஜாவுக்கு ஸ்கூல் வீடெல்லாம் அங்கதானே இருக்கு. இந்த இடம்லாம் வளைச்சு போட்டிருக்காரு, காடு மலை எல்லாம் வளைச்சு போட்டிருக்காரு. சரி, இந்த பேரு டக்கு ஞாபகம் இல்ல. அந்த அந்த ஒரு பிள்ளையார் கோவில்லாம் இருக்கு. மதம் மாறி போனவங்க திருப்பி வந்து பிள்ளையார் கோவில் வச்சு வழிபட்டு இருக்காங்க. சரி, இது சொல்ல வந்தேன். வடக்கங்குளம் ராஜா ஊர்காரன் தான் வடக்கங்குளத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே ஜாதிக்காரன், அதனால ஒட்டுமொத்தமா 2 ஊரும் மாறி போச்சு. இனி வடக்கங்குளத்துல இவன் எல்லாம் பிள்ளை மாதிரி சப் வெரைட்டி வச்சுங்க. இவன் என்ன பண்ணா, வடக்கங்குளத்துல இருந்த நாடான சர்ச்சுக்குள்ள விடல. அதனால நாடாரெல்லாம் மதம் மாறினவன் திருப்பி இங்க இருந்தாலும் தீண்டாம அங்க இருந்தாலும் தீண்டாம, அதுக்கு நாங்க இந்து மதத்துக்கே போறோம் சொல்லிட்டு அப்ப ஆறுமுக நாவலருங்கிற மாதிரி சில பெரியவங்க எல்லாம் போய் அவர்களை மீண்டும் இந்து மதத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கோவில் கட்டி கொடுத்து வழிபட வச்சாங்க. இப்போ வருஷந்தோறும் அவங்க விழா எல்லாம் எடுக்கிறாங்கன்னு கேள்வி. வடக்கங்குளத்து நாடார் இந்துக்கள். எதுக்கு சொல்ல வரேன், சுசீந்திரம் கோவில நடந்தது ஒரு டிப்பிக்கல் உதாரணம். உனக்குன்னு ஒரு உரிமை, ஒரு பாத்தியதை கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீ வடம் இழுத்திருக்கலாம். போன திருவிழாவுக்கு ஆடு இல்ல, நீ வடத்தை இழுத்திருப்ப. இந்த திருவிழாவுக்கு வந்து நானும் இந்த திருவிழாவிலையும் வடம் இழுப்பேன் நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது சிக்கல் வரும். இது இயல்பா சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சில உரசல்கள். அதுல கோவிச்சுட்டு போனதுதான் இந்த வடக்கம் எஸ் ஏ ராஜா போஸ்ட் வடக்கம். அப்ப என்ன இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா, ஒரு கோவில் அல்லது ஒரு ஊர், ஒரு சமுதாய நடவடிக்கைகள்ல இந்த மாதிரி இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஏற்பாடு இருந்திருக்கு. நீ முடிவெட்டு, நீ துணி வெளுத்துக்கோ, இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்படி இருக்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் என்னன்னா, அந்த தொழில் நுணுக்கம், குலவித்தை கல்லாமல் பாகம்படுமாங்க, இயல்பா அந்த குலத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு டாக்டருக்கு பிள்ளை டாக்டர் ஆகிறதுங்கிறது ஈஸி, ஒரு இன்ஜினியருக்கு மகன் இன்ஜினியர் ஆகிறதுங்கிறது ஈஸி. பொதுவா விதிவிலக்கு ஒருத்தன் பிறக்கும் போதே ஒரு விதமான பூர்வ ஜென்ம வாசனையினாலே என்னமோ ஒரு விதமான மைண்ட் செட்டோட பிறப்பான். அவன் பிறந்த உடனே வீணா வாசிக்கலாம், மேண்டலின் வாசிக்கலாம், திருக்குறள் சொல்லலாம், கம்ப்யூட்டரோட வேகமா கணக்கு போடலாம், சாவித்திரி, மேண்டலின், ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. மற்றபடி பொதுவா இப்படிதான் வரும். அப்ப நம்முடைய சமுதாயத்தில் நாம பார்க்கும்போது சந்தனம் உரைக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பம், விளக்கு தூக்கிட்டு போறதுக்குன்னு ஒரு குடும்பம், இப்படி பகிர்ந்து வாழ்ந்ததாக, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருந்ததாக நமக்கு பல இடங்கள்ல கிடைக்குது. அப்போ ஒரு ஊர்ல சப்பரத்தை இவன் தான் தூக்கணும்னு சொல்லி இருந்ததுன்னா அவன் தான் தூக்குவான். அங்க போயிட்டு எனக்கு பக்தி இல்லையா, என்ன கடவுள் ஒத்துக்கிட மாட்டாரா, நானும் தூக்குவேன்னு போயேன்னா இது வம்புன்னு அர்த்தம், கோமாளித்தம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சபரிமலையில பெண்களை விடமாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம், அது முதல்ல ஃப்ராடு. அங்க பெண்களை விடுவாங்க, பெண்கள் போயிட்டு தான் இருக்காங்க, காலகாலமா பெண்கள் போயிட்டு தான் இருக்காங்க. இனி அடுத்தது, அந்த கோவில்ல ஒரு நியமம் இருந்தா அந்த நியமத்தை நீ கடைபிடி. அதை கடைபிடிக்க எப்போ உனக்கு மனசு இல்லையா அப்ப நீ இந்த கோவிலுக்கு போறதுக்கே தகுதி இல்லாதவன். ஒவ்வொரு கோவில்கள்ல ஒவ்வொரு விதமான நியமங்கள் இருக்கு. ஒரு கோவில்ல பஞ்சாமிர்தம் கொடுக்காங்க, ஒரு கோவில்ல லட்டு கொடுக்குறாங்க, ஒரு கோவில்ல அரவணை கொடுக்காங்க, ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு அந்த கோவிலுடைய சிஸ்டம் அப்படி. ஒரு கோவில்ல பெண் தெய்வம் வச்சிருக்கு, ஒரு கோவில்ல ஆண் தெய்வம் வச்சிருக்கு, ஒரு கோவில்ல சக்தி வச்சிருக்கு, ஒரு கோவில்ல பிள்ளையார் வச்சிருக்கு, ஒரு கோவில்ல விஷ்ணு வச்சிருக்கு.
இல்ல அது அப்படி எல்லா சாமியும் ஒண்ணு தானே, கருவறையில கொண்டு சிவனவை அப்படின்னு நீ ஒரு வைஷ்ணவ கோயில போய் ஒன்ன மாதிரி மாங்காய் மடையன் வேற இருப்பான். இந்த இப்படி ஒரு மாங்காய் மடையத்தனம் அப்படிங்கறது கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு வக்கில்லைன்னா அவங்க எதுக்கு அங்க உட்கார்ந்துருக்கான்? மசூதியில பெண்கள் போலாம், போப்பாட்டு அல்லது பாதிரியாராட்டு பெண்கள் வரலாம், இப்படிலாம் நீங்களும் புரட்சிகரவாதிகள் தானே, அவுத்து விடுங்களேன் தீர்ப்புகளை. உங்கள்கிட்ட வழக்குக்கே வராண்டா, நீங்களாட்டே தானாக முன் வந்து விசாரிச்சு தீர்ப்பு எழுதுங்களேன். பெரிய சுமத்தில் மட்டும் தீர்மானம் இருக்கீங்க. அதனால ஒரு பாரம்பரியமான ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதை கடைபிடிக்க முடிஞ்சா கடைபிடிக்கணும், இல்லைன்னா ஒதுங்கிக்கிடணும். ஒருவேளை உங்களுக்கு அதை கடைபிடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, நீங்க புரட்சி பண்ண விரும்புறீங்கன்னா அதுக்கும் இந்து மதத்துல இடம் இருக்க. சபரிமலை ஐயப்பன் கோயில ஒன்ன விடலைன்னா நீ உன் வீட்டுல ஒரு ஐயப்பன் கோயில வச்சு கும்பிடு. உன்னை யாராவது நீ உன் வீட்டுல ஐயப்பன் கோயில வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? நாராயண கேரளாவில் ஒரு ஈழவ சமுதாய நாராயண குரு, நாராயணத்து பிராந்தம் குறுக்க நாராயண குரு ஒரு சிவலிங்கம் வச்சாரு. அந்த நம்ம ஆட்கள கண்ட இவன் போய் நீ எப்படி சிவலிங்கத்தை வைக்கலாம் நானா? உடனே இவர் சொன்னாரா, இது வாசி இல்லை, இது யார் சிவா அப்படின்னாரா? இதுதான் இந்து மதம். உனக்கு அந்த ஊர்ல உள்ள, அந்த கோவில்ல உள்ள, அந்த வீட்டுல உள்ள நடைமுறைகளை கடைபிடிக்க முடியலைன்னா, இந்திய நாட்டு அரசு சட்டத்தை கடைபிடிக்க முடியல, நீ போயிட்டே இரு, பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு, சவுதி அரேபியாவுக்கு போயிட்டே இரு. எதுக்கு இங்க இருந்துகிட்டு குடங்கள் கொடுத்துட்டு இருக்க? ஆட்சி பண்றவனுக்கு முதுகெலும்பு இல்ல, அவன் ஜோத்த தின்றானா வேற என்ன தின்றானான்னு தெரியல. அதனால இங்க இருந்துகிட்டு குடங்கள் கொடுத்துட்டே இருங்க. நீங்க 70 வருஷம் ஆகி ஒருத்தனும் நல்ல சோறு சாப்பிடுறவன் நம்ம நாட்டுல ஆட்சிக்கு வரல. அதனால இவங்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு யாரும் ஒன்றும் வரல. என்ன சொல்ல வரேன், ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அந்த சிஸ்டத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது எப்ப வரும்? உங்களுக்கு நீங்க சுதந்திரமா செயல்படக்கூடிய சூழ்நிலை இல்லாத போது. அப்படி இல்லாம நீ கோவில எந்த சாமியை கும்பிடணுமோ கும்பிட்டுக்கோ, நீ கோவில் வச்சு கும்பிட்டுக்கோ, தமிழ் மந்திரத்தை சொல்லி கும்பிடணும் கும்பிட்டுக்கோ, இல்ல அரபு மந்திரத்தை சொல்லி கும்பிடணும் கும்பிட்டுக்கோ. இதுக்கெல்லாம் உனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. நான் இந்த கோவில்ல இந்த பாஷையில என் சௌகரியத்துக்கு பூஜை பண்ணுவேன், மந்திரம் சொல்லுவேன்னு வரும்போது அது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் அப்படிங்கிறத இன்னும் இந்து சமுதாயமும் புரிஞ்சுக்கிடல. நம்ம நாட்டு கனம் மடியில கனமா இல்ல வழியில கனமான்னு தெரியல, நீதிபதிகளும் புரிஞ்சுக்கிடல. அதான் இந்த நாட்டுடைய பிரச்சனை. குட்டியோ குட்டியோ இல்ல துட்டோ கொடுத்தா நீதிய விலைக்கு வாங்கிடலாம். நீதி கிடைக்காம சில பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்கன்னு கேள்வி. நீதி கிடைக்காத கேள்வி தற்கொலை பண்ண போனா இந்தியாவுடைய மக்கள் தொகையில பாதியும் தற்கொலை பண்ண வேண்டியதான். அப்படிப்பட்ட நீதி நெறிமுறை நம்ம நாட்டுல, ஜனநாயக நாட்டுல இருந்துட்டு இருக்கு. நானே கூட 2006லயோ அல்லது 2005லயோ தற்கொலை பண்ணிருக்கணும், நீதி கிடைக்காத கேள்வி தற்கொலை பண்றதா இருந்தா. சரி, எப்படியானாலும் நான் சொல்ல வந்த பாயிண்ட், ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன சிஸ்டம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்காம, முயற்சி பண்ணாம அந்த சிஸ்டத்துக்குள்ள குடைச்சலை ஏற்படுத்தணுங்கிறது மாதிரி புத்தி தான். நான் ஏன் அப்புறம் தூக்க கூடாது. பொதுவா நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற பல கோவில்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு கோவில் ஏதோ பூட்டி போட்டிருக்காங்கன்னு கேள்வி. அங்க வன்னியர் சமுதாயத்து கோவில், ஹரிஜன்ஸ் நான் உள்ள போவேன்னு சொல்லி நிக்கானா. தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே அப்படின்னு கிளம்பி நிக்கானா. எத்தனை தலைமுறைக்கு முன்னாடியோ அவனுடைய மூதாதையர்கள் கெட்டி அந்த கோவிலை வழிபட்டுட்டு வராங்க.
அவனுக்கு அதுல கூடுதல் உரிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதுல இன்னும் நீ கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க போனா அங்க என்னன்னா, அது அந்த வன்னியர் சமுதாயத்திலையும் சில குடும்பத்துக்காரங்க தான் அந்த கோவில அதிக உரிமை இருக்கும். மத்தவங்க வந்து கும்பிட்டுட்டு போய்க்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அந்த குடும்பத்துக்காரன் தான் அந்த கோவிலை ஏதோ ஒரு காலத்துல கட்டி இருந்திருப்பான். அப்போ அந்த சமுதாயம்ங்கிறதுக்காக வேண்டி கூட நீ கூடுதல் உரிமைகளை எதிர்பார்க்க முடியாது. உள்ள போயிட்டு வேணா வரலாம். நீ இன்னொரு சமுதாயமா இருக்கும்போது எத்தனையோ காலமாக உன்னை உள்ள விடாம இருந்திருக்காங்க. நான் இப்ப உள்ள போவேன் அடம் பிடிச்சா அதுக்கு அரசியல் சட்டம் துணை நிக்கணும்னு எதிர்பார்த்தா அந்த அப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை முதல்ல தூக்கி போட்டு கொடுத்தணும் நான் சொல்றேன். அந்த அரசியல் சட்டம் ஒரு விவரம் கெட்ட அரசியல் சட்டமா தான் இருக்கும். நிறைய பழக்கங்கள் இருக்கு. ஆணு தான் கல்யாணம் பண்ணணும். அரசியல் சட்டம் எழுதி வச்சிருக்கல. ஏன் யார் யாரை வேணா கல்யாணம் பண்ண அரசியல் சட்டம் எழுதி வைங்க. சின்ன பிள்ளைகளை கல்யாணம் பண்ணலாம், அரசியல் சட்டத்துல எழுதி வைங்க. அரசியல் சட்டத்துல நீ என்னமோ விவரம் கூடுறவன் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் சட்டம் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க தானே, அதுக்கு வேற விதமா நடக்கக்கூடாது நீ நினைக்க தானே. அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் காரணம் உனக்கு இருக்கு, இருந்துட்டு போட்டு. நேற்றுக்கு ஆயிருக்கிற லாஜிக் இன்னைக்கு உனக்கு இல்லாஜிக்கலா படும். வீடியோ எல்லாம் கட் ஆயிடுச்சு சாமி. இப்ப தெரியுது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி நாம் பயாலஜிக்கலா யாரு அப்படிங்கிறது நான் என்ன நினைக்கணும் அதுதான். நான் மிருகம் நினைச்சா மிருகம், மனுஷன் நினைச்சா மனுஷன், இப்படி எல்லாம் சொல்லுவாரு. இந்த அளவுக்கு விவரம் கட்ட கூட்டம் எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லாம ஏதோ நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நாம ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இன்னாரு பிரதம மந்திரியா இருக்கணும், இன்னாரு முதல் மந்திரியா இருக்கணும், இன்னாரு ஆளுநரா இருக்கணும், இன்னாரு ஜனாதிபதியா இருக்கணும், இவங்களுக்கு என்னென்ன பவர், இவங்க கீழே இவங்க வரணும், இவங்க சொல்றபடி இவங்க கேட்கணும், அறிவு இருக்கோ இல்லையோ, துண்டிச்சுட்டு பார்த்து படிக்க முடியுமோ முடியாதோ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் நாம ஒரு திட்டம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம் தானே. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஜீனியஸ் அறிவாளிகளா இருந்தாலும் துண்டு சீட்டை படிக்க முடியாத முதல்வர் சொன்னா கேட்கணும் தானே அரசியல் சட்டம் சொல்லுது. நம்ம கேட்கிறோம் இல்ல, லாஜிக்கான்னு பார்த்தா லாஜிக் இல்ல. அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் லாஜிக்கான்னு பார்த்தா லாஜிக் கிடையாது. கள்ள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. போட்டியிட்டவர்கள் அதிகம் ஓட்டு வாங்கினவன், மீதி எல்லாருக்கும் 0 ஓட்டு கிடைச்சது, இவனுக்கு 1 ஓட்டு கிடைச்சது. 99 ஓட்டு இவன் கிடைக்காட்டாலும் இவன் தான் ஜெயிச்சவன் சொல்றோம். இதெல்லாம் லாஜிக்கான்னு பார்த்தா லாஜிக் ஆகாது. அதனால பெண்கள் கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னா லாஜிக் இல்லாம உங்களுக்கு தோணலாம். ஆண்கள் சில கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கா, லாஜிக் இல்லாம உங்களுக்கு தோணலாம். அரவண பிரசாதம் தான் இந்த கோவில்ல பிரசாதம் சொன்னா லாஜிக் இல்லாம உங்களுக்கு தோணலாம். ஏன் சாமிக்கு இப்ப லட்டு பிடிக்காதான்னு கேட்க, இந்த சாமிக்கு ஏன் லட்டு பிடிக்காதுன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். பெரிய அறிவாளி மாதிரி இருக்கும். கேள்வி கேட்க முடியுங்கிறதுக்காக வேண்டி முட்டாள்தனமா என்ன வேணாலும் கேட்கலாம். எல்லாமே லாஜிக்குள்ளதான் வரணும்னு கிடையாது. அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அரசியல் சட்டம் உட்பட எதுவுமே லாஜிக் உள்ள வராது. அதனால நமக்கு தெரிஞ்சு வரலாறு படியும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற பழக்கங்கள் படியும் இன்னன்னாருக்கு இன்னன்னு ஒதுக்கி வச்சிருக்க விஷயங்களை, அப்படி ஒதுக்கப்பட்ட முறைகள் பிடிக்கலைன்னா அதை நாம பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக சரி பண்ண முடிஞ்சா நல்லது. ராஜாஜி பண்ணார், வைத்தியநாத ஐயர் பண்ணார், தேவர் திருமகனார் பண்ணார், இப்ப காங்கிரஸ்காரங்க பண்ணாங்க. காங்கிரஸ்காரங்க அன்னைக்கு பண்ணதுக்கெல்லாம் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம போன வகுப்பு முந்தின வகுப்பு நடத்தும் போது ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது. இன்னைக்கு என்னமோ சொரியான் வைக்கத்துல போராட்டம் நடத்தின நாள்னு கொண்டாடுவாங்களாம். அது காங்கிரஸ் நடத்தின போராட்டம், இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. காங்கிரஸ் இந்தியா முழுக்க சீர்திருத்தங்களை அது சீர்திருத்தம் சரியா தப்பா அந்த பிரச்சனைக்கு நாம் போகல.
ஆனா ஒருவேளை சீர்திருத்தம் அப்படிங்கிறது வேணும், அது சிறந்ததுன்னு எல்லாம் யாராவது நினைச்சா அந்த சீர்திருத்தத்துக்கு போராடினது, கொண்டு வந்தது, நடைமுறைப்படுத்தினது எல்லாம் காங்கிரஸ். அந்த மரியாதை கௌரவம் காங்கிரஸுக்கு போகணும். ஆனா ஸ்டிக்கர் ஓட்டதுக்கு நம்ம துண்டுச்சீட்டு முதல்வர் கிளம்பியிருக்காருன்னு கேள்வி. தமிழ்நாட்டுல ஒரு கோவில்ல இந்த ஆள் போராட்டம் பண்ணான்னு சொல்ல முடியுமா? கிடையாது, வரலாறே கிடையாது. ஆனா இந்த ஆள் சொன்னா பறச்சி ரெடிக்க போட்டனால தான் துணி விலை கூடி போச்சு அப்படிங்கறத ஆரம்பிச்சு என்னென்னமோ வேண்டாத்ததுல இந்த மனுஷன் சொன்னான். பொதுவா இந்த நீதி கட்சி அப்படிங்கறதுடைய வரலாறு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவர்கள் சமூக நீதிக்காக வேண்டி போராடினவங்க கிடையாது. அதாவது பிராமணர்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை பிடுங்குவதற்காக ஏற்பட்ட அமைப்பு தான் நீதி கட்சி, திக, திராவிட கூட்டம் எல்லாம். ஏழைகளுக்கு, பழங்குடிகளுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, ஹரிஜனங்களுக்கு உரிமைகளை கொடுக்கறதுக்காக வேண்டி ஏற்பட்டவங்க கிடையாது. இதுக்கு பெரியார் ஈவேர் ராமசாமி நாயக்கர் இருந்த வீட்டுல கருணாநிதியை வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டாங்க அப்படிங்கறது அங்க இருக்கிற பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் ஏன்னா கருணாநிதி தாழ்ந்த ஜாதி. அடுத்தது இத்தனை வருஷ ஆட்சியிலையும் காங்கிரஸ் எத்தனையோ ஹரிஜனங்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, ஏழைகளை பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கு. பிஜேபி மாதிரிப்பட்ட பல கட்சிகள் அழகு பார்த்திருக்கு. ஆனா இந்த திக, திராவிட குட்டையில் ஊறிய மட்டைகள் எதுவுமே அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. சொல்ல போன மேல வந்த காலவாரி விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால இந்த ஜாதி வேறுபாடு அப்படிங்கிறது குட்டைய குழப்பி மீன் பிடிக்கிற ஒரு இதே தவிர உண்மை அப்படி இல்லை. ரெண்டாவது, பிராமணர்கள் மட்டும்தான் பூஜாரிகளா அப்படின்னா அதுவும் கிடையாது. உடனே என்ன சிறு தெய்வம், பெருந்தெய்வம் எல்லாம் கொண்டு வருவாங்க இந்த கூமுட்டைகள். எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அந்த கோவில் யார் நிர்மாணித்தானோ அவனோ, அவனுடைய குடும்பத்தாரோ, அல்லது அவனால் அதிகாரப்படுத்தப்பட்டவர்களோ அவங்க தான் பூஜையில் இருப்பாங்க. அது பிராமணனா இருந்தா பிராமணன், வன்னியனா இருந்தா வன்னியா, நாடானா இருந்தா நாடா. அது அங்கே எல்லாம் போய் சமூக நீதியெல்லாம் கொண்டு போக வேண்டாம். அப்படி சமூக நீதியை கொண்டு போக ஊத்தணும்னு நினைச்சீங்கன்னா சட்டசபையில 30%, 50% பெண்களை கொண்டு வர முடியுமா பாருங்க. பெண்களுக்கு முதல் மந்திரி பதவி, கனிமொழி அம்மையாருக்கு முதல் மந்திரி பதவி கொடுக்க முடியுமா பாருங்க. கட்சி தலைவர் பதவி ஏதாவது கொடுக்க முடியுமா பாருங்க. பிரயோஜனமா அந்த அம்மையாருக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா பாருங்க. திறமை இருக்கு, அறிவு இருக்கு, பாவம் என்ன பண்றது. அந்த அம்மா பிராமணத்துக்கு பிறக்கலையே, பிராமணனுக்கு பிறந்தவன் தானே முதலமைச்சர் ஆக முடியும். பிராமண குலத்துல பிறந்தவன் தானே முதலமைச்சர் ஆக முடியும். அதனால கனிமொழி அம்மையார் அப்படி ஆக முடியாம தவிக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இந்த கூமுட்டைகள் சொல்லுவது மாதிரி ஜாதி அடிப்படையிலானது அல்லது மத அடிப்படையிலானது கிடையாது. என்னுடைய அறிவு, என்னுடைய ஆராய்ச்சி சொல்றது என்னன்னா, இதெல்லாம் தனிப்பட்ட நபர்கள் அவருடைய சுயநலத்துக்காக வேண்டி பண்றது. ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கறி மாதிரி விளங்கக்கூடிய இடம் தமிழக அரசு அல்லது திமுக கட்சி. பிராமணத்தை இல்லாத கனிமொழிக்கு அங்க இடம் இல்லை. ராசாவுக்கு அங்க இடம் இல்லை. ராசா பக்கத்துல உட்கார வந்தா எழுப்பி விட்டுக்கிட்டு பையனை பிடிச்சு உட்காத்தி வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிளாஸ்டிக் சேர்ல திருமாவளவனை உட்காத்தி வச்செல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால பிராமணர்கள் கையில தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பீடம் இருக்கு அப்படிங்கறதா உண்மை. அதை ஒழிக்கணும் நாங்கெல்லாம் பாடுபடுறோம். ஆனா எங்களையும் போய் பிராமணர்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன செய்வது, காலத்துக்கு கொடுமையை பாருங்க. மக்கள் எவ்வளவு முட்டாள்களா இருக்காங்க பாருங்க. இந்த பொய்யெல்லாம் கூட நம்புறாங்க பாருங்க. அன்னைக்கு நான் சொல்ல வந்த பாயிண்ட் இதுதான். ஒண்ணு, அசைன்மெண்ட்ஸ் அல்லது அலோகேஷன் ஆஃப் டியூட்டிஸ், அந்த விஷயத்தை இவங்க யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ரெண்டு, பிராமணர்கள்னா பூஜாரி மட்டும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அதுவும் இல்லை.
சொல்ல போனா புரோஹித்யம் பூஜை பண்றதுங்கிறது பிராமணர்களுக்கு கழிச்சு போட்ட தொழில். பிராமணன் பண்ண வேண்டிய முக்கியமான தொழில் வந்து வேதம் படிக்கிறதும் வேதம் கத்துக் கொடுக்கிறது, கலைகள் கத்துக் கொடுக்கிறது, படிக்கிறது கத்துக் கொடுக்கிறது. இதுதான் அவனுடைய முக்கிய தொழில். செத்த வீட்டுல போய் இது பண்றதெல்லாம் ரொம்ப மட்டமான வேலைன்னு மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. அப்புறம் கோவில்கள் எல்லாம் எப்ப வந்தது, இந்த மாதிரி பூஜை முறைகள் இப்ப எப்ப வந்தது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா இந்த கூமுட்ட கூட்டமே சொல்லும் இதெல்லாம் பின்னாடி வந்தது, முன்னாடி கிடையாது அப்படின்னு சொல்லும். அதே நாய், அது வேற நாய், அது இது நாரவாய் என்ன சொல்லும் அப்படின்னா, அது பிராமணர்கள் தொடக்கத்திலேயே எல்லாம் எழுதி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. என்ற தொடக்கத்திலேயே கோவில் கிடையாதுன்னு நீ தான் சொல்லுங்க, தொடக்கத்திலேயே கொண்டு வந்துட்டான்னு நீ தான் சொல்லுங்க. எதா நம்புறது? இந்த நாரவாய் வேறவாய் கோஷ்டிகள் தான் நம்ம நாட்டுல சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் இந்து மதத்தை சீர்திருத்த வந்த கூட்டங்களாகவும் இருக்காங்க. நம்முடைய துரதிருஷ்டம். இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்து சமுதாயத்துக்கு நேரம் இல்லை. இந்து சமுதாயத்துக்கு நான் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இந்து மதம்னு சொன்னா அது மத வெறி ஆயிரும். அதனால நான் என் மதம் என்னன்னு சொல்ல மாட்டேன். சர்வ சமய சமரசவாதியா வாழ்ந்துட்டு போயிடுவேன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சமயத்துல அதிகம். எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரன் படிப்புல படிச்சு அதுக்கு தன்னுடைய மூளைய கடன் கொடுக்காத ஒரே சுயசிந்தனவாதி விவேகானந்தர். கிட்டத்தட்ட வேற எல்லாருக்கும் அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன்ல ஸ்டைல்ல வந்து அந்த வெளிநாட்டு சிந்தனைகளே இருக்கிறத நான் பாக்குறேன். முக்கியமா அது அதிகமா இருக்கிறது நம்ம நாட்டு சீர்திருத்தவாதிகள் அல்லது ஃப்ரீ திங்கர்ஸ் அல்லது லெப்டிஸ்ட், இந்த மாதிரி கூட்டங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. சுயசிந்தனை அப்படிங்கிறது விவேகானந்த சாமிகிட்ட மட்டும்தான் நான் பாக்குறேன். மற்றபடி யாராவது இருக்காங்களா நான் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அம்பேத்கர், சாவர்கருக்கெல்லாம் அது இருக்குதாங்கிறது சொல்ற அளவுக்கு நான் அவங்கள அதிகம் படிச்சது இல்லை. விவேகானந்தரை ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். படிச்ச போதுல இருந்து நமக்கு தெரியுது அவருக்குன்னு ஒரு தனி சிந்தனா முறை வச்சிருந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. வெளிநாட்டு சிந்தனை போக்கு அவர் அதிகம் தாக்கல்ல, பாதிக்கல அப்படிங்கிறதும் தெரியுது. இதுதான் அன்னைக்கு நான் சொல்ல வந்தேன். அவர் கேட்கிறவருக்கு அது நிறைய விஷயங்கள்ல ஆழமான அறிவில்லை. அப்புறம் அவருக்குன்னு ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறார். அந்த வட்டத்துக்குள்ள உள்ள செய்திகளை படிக்கிறது, அந்த வட்டத்துல உள்ள செய்திகளை கேட்கறது, அந்த மாதிரி இருந்தா சுய சிந்தனை இல்லாதவர்களுக்கு வந்து மாற்று சிந்தனைகளை சிந்திக்க கூட தோணாது. பொதுவாக அவர் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். என்கிட்ட பல சமயங்களையும் வந்து உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அன்னைக்கு அவங்க கேக்குறதுக்கும் ரெடியா இல்லை. நீங்க ஒரு இது சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை பிடிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. பொதுவா அது எப்பவுமே எங்களுக்குள்ள பல சமயம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும். தொடங்கிச்சுன்னா 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு போயிட்டே இருக்கும். ஒருவேளை நான் அவருக்கு போய் தான் மௌனவாதம் தொடங்குன்னு தெரியாது.